நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேப்டாப் சர்வீஸ் சென்டர். ஏன் லேப்டாப் ஃபால்ட்டாக இருக்கு, இந்த ஃபால்ட் இருக்குது, இந்த ஃபால்ட் இருக்குது, நிறைய பேர் நிறைய ஃபால்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஃபால்ட்டெல்லாம் 1 ஹவரில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஆள் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா ரிச்சி சீட்டில் லேப்டெக் என்ற கடை தான். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம். அந்த கமெண்ட் செக்ஷனில் நல்ல கமெண்ட் தான் அதிகமாக வந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணுற ஒரு கடை தான். இப்போ எதுக்கு எடுக்குன்னா அவங்க கோர்சஸ் அவைலபிலிட்டி இப்போ பண்ணுறாங்க. என்னன்னா அங்கேயே லைவ்லேயே சில பேர் நினைக்கலாம் நான் கடையிலே கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் கோர்சஸ் மட்டும் அவங்க பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க கடையில் வரக்கூடிய 10 லேப்டாப், ஒரு நாளைக்கு 10 லேப்டாப் 20 லேப்டாப் வருதுன்னா அதை அங்கேயே சரி பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க. ஆனால் மினிமம் 3 பேர் 4 பேர் தான் உட்கார முடியும் அந்த கடவுளை. அதனால் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாரி ஏன் லேப்டாப் ஃபால்ட்டு நாங்கள் எடுத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கு போகலாம். ஜஸ்ட் 1 ஹவரில் குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல சர்வீஸ், நல்ல திறமை, தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் அதில் சொல்லணும்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை கடை வச்சுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போர்டை மட்டும் கழட்டி அனுப்புனா சிப் லெவல் பண்ணி அனுப்புவாங்க. இந்த தகவல் முழுசும் அவர்கிட்டே கேட்போம். என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் அடுத்த வீடியோ போட என்னுடைய தூண்டுதலாக இருக்கும். வாங்க வீடியோவில் போவோம். லேப்டாப்போட நேம், டீட்டெயில், அதோட ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கரெக்டாக லேப்டாப் எங்கே இருக்குதுன்னா மல்டி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க, அதாவது புதிய தலைமைச் செயலகம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கு நேர் எதிர்க்க காதி கிராமா பவன் பக்கத்தில் லேப்டாப் இருக்குது. அப்படி உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் தெரியும்னா அந்த மல்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல், அதாவது புதிய தலைமைச் செயலகம் சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்க்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. வணக்கம் ஜி. இதுக்கு முன்னாடியே நம்ம உங்களை பற்றி வீடியோ போட்டுருந்தோம், லேப்டாப்பு பற்றி வீடியோ போட்டுருந்தோம். ஆக்சுவலாக அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் சர்வீஸ் பண்ணி கீழே நல்ல கமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு எடுக்க வந்திருக்கேன். நல்ல கமெண்ட், நிறைய கமெண்ட் இருக்குது. வேணா வியூவர்ஸ் நீங்களும் அந்த லேப்டாப் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். நிறையா இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். கமெண்ட்ஸை படித்து பாருங்கள். எந்த அளவுக்கு இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து கால் பண்ணி என்ன சொன்னீங்கன்னா 1 ஹவரில் நம்ம போர்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்டது என்னோட கேள்வி என்னென்னா, நான் விழுப்புரத்துலேருந்து வரேன், அதை தாண்டி மதுரையிலேருந்து வரேன், நான் வரேன் லேப் எடுத்துக்கினே எனக்கு முக்கியமாக அது ரெடி ஆகணும், அங்கே லோக்கலில் ரெடி பண்ண முடியல, ரெடி ஆகணும் வரேன்னா ஒரு 1 ஹவரில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போர்டில் வந்து எல்லாம் ஒரு போர்டில் வந்து பவர் ஃப்ளக்ஷனாக ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 இடம் 3 இடம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிடலாம். அது நிறைய இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி டெஸ்டிங் போட்டு பக்கா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக நிறைய கஸ்டமர்லாம் ஒரு 70% ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு பார்த்தோன்னு சொல்லிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிடுவோம், இது 1/2 மணி நேரத்தில் ஆகுமா, 1 மணி நேரத்தில் ஆகுமா, இல்லை டைம் ஆகுமான்னு. டைம் ஆகிற மாதிரினா முன்னாடியே சொல்லிடுவோம். இல்லை சார் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், நான் பக்காவாக ரெடி பண்ணி டெஸ்டிங் போட்டு பக்காவாக உங்களுக்கு கால் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றோம். 70% நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம், 1 ஹவரில் கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வெயிட் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ எல்லா ஸ்பேருமே இங்கே லோக்கல்லே மோஸ்ட்லி கிடைக்கும். ரிச்சி சீட்டில் எல்லா போர்டு ஸ்பேரும் எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்பிக்கையாக ஒரு 1 ஹவரில் முடிஞ்சு 1 ஹவர்ன்றது மினிமம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து வாங்கின்னு போயிடலாம். யார் வந்தாலும் நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டு போயிடலாம். அதான் நீங்கள் மோஸ்ட்லி அதுக்கு ஆல் செட்டப் எல்லாமே வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இங்கே எத்தனை கடை வச்சுருக்கீங்க ரிச்சி சீட்லேயே? ரிச்சி சீட்டில் 2 இருக்குது. 2 கடை அங்கே கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, மரமல் நகர், அங்கே ஒரு மொத்தம் 5 கடை இருக்குது. மொத்தம் 5 கடை இருக்குது. உங்களுக்கு 5 கடை இருக்குது. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துங்க. இப்போ நான் ஒரு கடைக்காரன், இப்போ கேள்வியே அதான். இப்போ நான் ஒரு கடைக்காரன், நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னா நான் வந்து ஏன்னா கம்மி ரேட்டுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்களா? அதை பற்றி கேட்குறேன். இப்போ கடைக்காரங்களுக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆமாம், டீலர்களும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா போர்டு மட்டும் கழட்டி கொரியர் போடுவாங்க, நாங்கள் அங்கேயே ரெடி பண்ணி அப்படியே டக்குன்னு கொரியர் போட்டுருவோம். கொரியர் போட்டு விட்டுருவீங்க. அது கஸ்டமர் ரேட்டோட கம்மியாக இருக்குமா? அது எப்படி? அது கம்மியாக தான். அதாவது ஓரளவுக்கு ரெகுலராக பண்ணுறதால அவங்க ஒரு கெயின் என்னன்றதால பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, பெஸ்ட்டு. இப்போ கடைக்காரங்க பார்க்குற நீங்களுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ரெகுலராக நீங்கள் வந்து உங்கள் விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு என்னவோ அதை நல்லா பண்ணி தருவாங்க கண்டிப்பாக 100%. ப்ளஸ் இன்னொரு டவுட் ஜி, நம்ம இப்போ லேப்டாப் வந்து ஒரு சில ப்ராப்ளத்துக்காக எடுத்தாருவோம். அந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வேறு ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள்? 1 வீக் வரைக்கும் ப்ராப்ளம் எப்படியாச்சும் நாங்கள் திரும்பி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஃபால்ட் ஆகும் சொல்ல முடியாது. சப்போஸ் நல்லா வர லேப் கூட வந்து டெட் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். 1 வீக் வரைக்கும் அது தெரியும். நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போதே சொல்லிடுவோம், அது பக்காவாக ஒர்க் ஆகும்,
இல்லை ரிப்பீட்டட் ப்ராப்ளம் வர மாதிரினா இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை அது ரெடியாக அவ்வளோ கடைசி வரைக்கும் அப்படின்னா இப்போ நான் இன்றைக்கி ரெடி பண்ணி வாங்கி போகிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் 2-3 வாட்டி வந்துட்டு ரெடி ஆகலை அப்படின்னா நீங்கள் பைசா ரிட்டர்ன் அதுக்கு தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பேசிக்கு இங்கே கற்றுக்கினேன் ஓகேங்களா. இப்போ நான் வரும்போது 3 பேர் 4 பேர் தான் அலோவ் பண்ணுவீங்க. இப்போ எப்படி எத்தனை பேர் என்ன? எப்பயுமே 3 பேர் தான், எப்பயுமே 3 பேர். நம்ம வந்து 3 பேர் தான் உட்கார முடியும் அந்த இடத்துல. வந்து 3 பேர் தான் உட்கார முடியும். 3 பேர் உட்காந்தாங்கன்னா 4 பேர் அவ்வளோதான். நம்ம அது என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சர்வீஸ் பக்கம் வரும். அதை எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஒரு டெய்லியும் 2 ஹவர் கிளாஸ் எடுத்துருவோம். இதுதான் ப்ராக்டிக்கல் பேஸ்டு தான் கிளாஸ் இருக்கும். நம்ம வந்து தியரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுக்கிறதுல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தேவையோ. இதில் இருக்கிற ஸ்பேர் வந்து ஒரு 10 ஸ்பேர் இருக்குன்னா 10 ஸ்பேரோட ஒர்க்கிங் கான்செப்ட், ஒரு ஃபால்ட்டி கெப்பாசிட்டி, ஃபால்ட்டி மாஸ்ஃபிட்டு, இந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டு ஒரு 10 கான்செப்ட் பேசிக்காக எடுத்துகிட்டு அதை அப்படியே ப்ராக்டிக்கல் பேஸ்டு ஒரு செட்டப் வச்சுருக்கேன் கிளாஸ். அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஒரு 1 வீக் போகும். இப்போ நான் வரும்போது ஒரு மாடல் வச்சுருந்தீங்க, இப்போ வந்து எப்படி இப்போ பேசிக்காக ஒருத்தர் ஃபுல்லாக கற்றுக்கினாருன்னா எப்படி நான் ஒரு 2 போர்டு இங்கே செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து வாயில் என்ன சொல்கிறோன்னா அதுதான் சர்வீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்ம என்னன்னா கஸ்டமர்கிட்ட வருது, லேப்டாப் கழட்டுறதுலேருந்து நம்ம வந்து மதர் போர்டு சரி பண்ணுறதுலேருந்து அவங்களும் பக்கத்தில் தான் பார்க்குறாங்க. நான் அவங்க சொல்லி கொடுக்குறதா இங்கே பண்ணுறேன். அதனால் அது நான் பண்ணுறது அவங்க பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு தோணும், ஒரு ஆர்வம் தோணும். நம்ம கான்ஃபிடண்ட்டாக போகும்போது சரி இதுதான் பிரச்சனை, இது நம்ம பண்ணிடலாம். நான் பண்ணுறது அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஐசி மாற்றுறது வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ புதுசாக வரவங்கனால வந்து கொஞ்சம் அவங்களா வந்து ஒரு சர்வீஸ் உட்காந்து அவங்க செட்டப் ரெடி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். மற்றபடி டெக்னிக்காக ஃபுல்லாக அவங்க நான் பண்ணுறது அவங்க பண்ணுறது அவங்க என்ன பண்ணால் ஒரு ஓடு ரெடி ஆச்சுன்னா நம்ம ரெடி பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். இப்போ நான் வந்து கற்றுன்னு போயிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்க. இப்போ வரவங்களுக்கு கற்றுன்னு போனால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்ம அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பு டெலகிராம் ஒரு குரூப் இருக்குது, நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க, நான் சொல்லி கொடுத்தத வச்சு எப்படி ரெடி பண்ணாங்க, என்னென்ன போர்டு பார்த்தாங்கிற விஷயத்தை வந்து அதில் ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு எல்லாம் ஒருத்தர் ரெடி பண்ணுறது 50 பேர் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராப்ளமே அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலே வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா புதுசாக ஏதோ ப்ராப்ளம் ஆட்டேன், புதுசாக வந்து இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து புதுசு ஐடியாலாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. அந்த ஐடியா என்ன பண்ணுவேன்னா ஒரு அப்டேட்டிங் கிளாஸ் மாதிரி போடுவேன். ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம், ஒரு நாள் வந்து வாங்க அப்டேட்டிங் கிளாஸ் போடாமல் கான்செப்டாக அப்பப்போ நானும் வீடியோ போட்டுருவேன். என்ன ஐடியாங்கிறது நான் குரூப்பில் போட்டுருவோம். அந்த குரூப்பில் டைப் டச்சை வச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக வருவேன். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நான் கிளாஸுக்கு வரும் கால் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் அதை ஷெட்யூல் பண்ணுவீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிளாஸுக்கு வந்து எல்லாருமே நாங்கள் இது பண்ணுறதில்ல. ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் இருக்கணும், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா கடை வச்சிருக்கணும், கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க ஏற்கனவே நிறையா டவுட்டு இருக்கும். கடை வச்சிருக்கவங்களுக்கு செட் ஆகும், புதுசாக ஆர்வம் இருக்கும், லேப்டாப் கழட்டினோன்றது ஒரு அந்த மாதிரி ஆர்வம் இருக்கும். ஃபோனில் ஒரு 2 நிமிஷம் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவர் எந்த லெவலில் ஆர்வமாக இருக்காருங்கிறது. அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வர வச்சு கிளாஸ் எடுக்கிறது. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, காலேஜ் படித்து முடிச்சிருக்கேன், இப்போ தான் ஏதாவது கற்றுக்கலான்னு இருக்கேன், அந்த மாதிரிலாம் அம்மாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சார் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணுங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு டவுட்டோட வாங்க. புதுசாக வரவங்களுக்கு கூட என்ன சொல்லுவேன்னா வந்து கிளாஸ் முடித்தாலும் உங்களுக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் போயிட்டு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிட்டு நிறைய டவுட்டோட வாங்க, இன்னும் கூட மறுபடியும் கூட நான் எடுக்கிறேன், ஒரு பேட்ச் போகும்போது சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் இருந்தால் கூட வாங்க அப்படிம்பேன். அதனால் ஓரளவுக்கு கிளாஸ் ஒன்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் நம்ம டைப்லேயே இருப்பாங்க அப்படி. ஓகே சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் லேப்டாப் எடுத்தாந்து கொடுத்தா கொஞ்சம் எதனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க, பெஸ்ட் ரேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே நிறைய நல்ல கமெண்ட்லாம் வந்திருக்கு, நான் போனேன் சர்வீஸ் பண்ணேன் பக்காவாக இருக்குது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. இதில் என்னென்னா வந்து ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு முடிஞ்சால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டாங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எனக்கு வந்து நான் எல்லாம் பிஸியாக எப்பயுமே வந்து ஒன்று கிளாஸ் எடுத்துகிட்டு பண்ணலாம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கால்ஸ் அட்டன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் தான் விஷயம், எனக்கு லேப்டாப் சர்வீஸ் பண்ணோம், இல்லை நான் கிளாஸ் அட்டன் பண்ணோம், இந்த மாதிரி நான் இங்கேருந்து வரேன், அந்த டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் போட்டாங்கன்னா ஓகே வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு கால்ஸ் வந்து நிறைய கால்ஸ் ஒரு டைம் 20 கால்ஸ் வருதுன்னா நான் இது பிஸியாக இருப்பேன், அப்புறம் திருப்பி யார் கால் பண்ணுறதுன்னு விட்டுருவேன். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை வர மாதிரி இருக்குது. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் சிம்பிளாக சொல்லணும்னா வோல்டேஜ் வந்து 3 வகையாக பிரிச்சிக்கலாம். நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் அடாப்டர் வந்து ஒரு 19 வோல்ட் உள்ளே வருது பார்த்தீங்களா, அதை வந்து தனியாக அதாவது ஒரு 19 வோல்ட் உள்ளே போவோம். இந்த மாதிரி காயில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு வோல்டேஜாக ப்ரொடியூஸ் ஆகுவாங்க அங்கே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் இருக்குங்களா, இதோட ஒர்க் என்னென்னா அந்த சார்ஜிங் பண்ணுறதுக்கான வோல்ட்டு 19 வோல்ட்டா கன்வெர்ட் ஆகி இதில் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ரேம் பக்கத்தில் இருக்குங்களா, இது ரேமுக்கான வோல்ட்டு, இந்த ரேம் செக்ஷனுக்கான வோல்ட்டு இங்கேருந்து கிரியேட் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ராசருக்கான வோல்ட்டு, இந்த சிப்செட்டுக்கு வோல்ட்டு இங்கேருந்து.
அடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி காயில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இது வந்து 2வது வகை. 3 பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி, ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடி ரைட்டரு, லேனு, இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வோல்ட்லாம் எடுத்திருப்பாங்க. இதுதான் இந்த வோல்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வழியாக, இந்த மாதிரி கெப்பாசிட்டர் மூலிமா தான் எந்த வோல்ட்டாக இருந்தாலும் ப்ராசஸிங் ஆகும். சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஷார்ட்டு, இப்போ வந்து இந்த இன்புட் வர 19 வோல்ட்டில் ஷார்ட் வந்ததுன்னா லேப்டாப் ஆனே ஆகாது. சப்போஸ் இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயில் எங்கெங்கெல்லாம் வோல்ட்டு, இந்த ப்ராசருக்கு வந்து இந்த காயிலேருந்து தான் வோல்ட்டு போகும். அப்போ இந்த செக்ஷனுக்கு இந்த அவுட்புட் காயில் இந்த கெப்பாசிட்டிலாம் ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா வோல்டேஜ் வராது. அந்த ஷார்ட்னா தான், இந்த ஷார்ட் தான் உங்களை வந்து இந்த ஐசி ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் இந்த ஷார்ட் மூலிமா தான் வருது. அப்போ இந்த மூணு வகையோ எப்படி போகிறது, என்னென்ன ப்ராசஸிங் எப்படி ஆகுது, இதுதான் கிளாஸில் இருக்கும். இது மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வரும். வந்து எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேஸில் தான் இருக்கும் கிளாஸு. அது இதில் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து தியரி எல்லா பேஸ் 2 பேஸ் ப்ராக்டிக்கல் தியரி, அதாவது ஃபுல் தியரி இல்லை, ப்ராக்டிக்கல் தியரியை கன்வெர்ட் பண்ணி ஒரு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஓகே.